ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمهتدين. யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹு ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வாங்தும் முஸ்லிமூன். அல்ஹம்துலில்லா. எனது அன்பார்ந்த சகோதரிகளே, 6 நோன்பை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ச்சியாக வைக்கணுமா, விட்டு விட்டு வைக்கணுமா அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதில்களை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 நோன்பை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் ரமதானில் நோன்பு நோற்று பிறகு அதை தொடர்ந்து ஷவ்வாலில் 6 நோன்பு நோக்கின்றாரோ அவர் காலம் முழுவதும் நோன்பு நோற்றவரை போலாவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தொடர்ந்து ஷவ்வாலில் அப்படின்னு தான் சொல்லப்படுதே தவிர தொடர்ச்சியாக 6 நோன்பு அப்படின்ற வார்த்தை இடம்பெறல. ரமதானுக்கு பிறகு தொடர்ந்து எந்த மாதம் வருது? ஷவ்வால் மாதம் வருது. அதை தான் ரசூலா குறிப்பிட்டிருக்காங்களே தவிர தொடர்ச்சியாக 6 நாள் அப்படின்னு எந்த இடத்துலையுமே குறிப்பிடப்படலை. அப்போ இந்த தொடர்ந்துன்ற வார்த்தை மாதத்தை தான் குறிக்கிறதே தவிர நாட்களை குறிக்கலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை தவறாக விளங்கி கொண்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஷவ்வாலில் 6 நோன்பு தொடர்ச்சியாக வச்சிடணும், அப்போ தான் அதனுடைய நன்மை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி தொடர்ச்சியாக வைக்க முடியுமா அப்படி ஒரு வாதத்திற்கு அப்படி வைக்க முடியுமான்னு பார்த்தா, நம்ம பெருநாள் அன்னைக்கு நோன்பு நோக்க முடியாது. பெருநாள் தினம் வந்துடுது. நோன்பு பெருநாள் அன்னைக்கு நம்ம பெருநாள் கொண்டாடுறோம். அந்த நாளில் நோன்பு நோக்கிறது நமக்கு ஹராம், தடுக்கப்பட்டிருக்கு. அப்போது தொடர்ச்சின்ற அந்த வாதத்திலிருந்து வெளிவந்துடுது. இன்னொன்று என்ன அப்படின்னா, அப்படியே நம்ம தொடர்ச்சியாக வைத்தோமே ஆனாலும் அதை என்ன சொல்கிறாங்க, 2வது பிறையிலேருந்து 7வது பிறை வரைக்கும் வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ஏதாவது ஒரு விஷயம் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கா? ரசூலா பிறை 2லேருந்து 7வது பிறை வரைக்கும் வைங்கன்னு சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா அதற்கும் எந்த ஹதீஸ் ஆதாரங்களும் கிடையாது. மேலும் நபி அவர்கள் வைத்து காட்டியதாகவும் எந்த ஒரு ஹதீஸிலையும் நம்ம பார்க்க முடியறதில்லை. மேலும் அப்படியே இதை இப்படி தான் வைக்கணும்னு சொல்லி கடைப்பிடித்தால் இது பெண்களுக்கு மிகவும் கடினமான ஒரு அமலாக மாறிடும். எல்லா பெண்களாலையுமே இதை சரியான முறையில் இந்த அமலை பெற முடியாது. பெண்களுக்கென்றே சில உபாதைகள் இருக்குது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவர்களால் நோன்பு நோக்க முடியாது, இபாதத்துக்களை செய்ய முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த நோன்பினுடைய நன்மையை பெற முடியாத சூழ்நிலை ஏற்படும். அப்போ இப்படிப்பட்ட கடினமான எந்த ஒரு விஷயத்தையுமே இஸ்லாம் நமக்கு சொல்லலை. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இருவருமே நன்மைகளை சரிசமமாக பெறக்கூடிய பாக்கியத்தை நமக்கு இஸ்லாம் வழங்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எக்ஸ்ட்ராவாக கடைப்பிடிச்சோம் அப்படின்னா இது பெண்களை தான் அதிகமாக பாதிக்கும். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ச்சியாக வச்சிடணும், இல்லைனா நம்மளை ஷைத்தான் வலிக்கு எடுத்துருவான், நம்மளை வைக்க விடாமல் ஷைத்தான் வலிக்கு எடுத்துருவான். ஃபர்லான நோம்புக்கே அல்லாஹால சலுகைகள் கொடுக்குறான் சகோதரிகளே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹால மிகவும் கருணையால் நம்முடைய மனிதனுடைய உபாதைகளை அறிந்தவன், மனிதனுக்கு என்ன குறைகள் இருக்குன்றதை அறிஞ்சவன் இல்லையா? பெண்களுக்கு எவ்வளவு சலுகைகள் கொடுக்குறான். பிரயாணத்தில் உள்ளவங்களுக்கான சலுகை இருக்குது. இப்படி பல சலுகைகள். நோயாளிகளுக்கு நீங்கள் நோன்பு விட்டுட்டு அடுத்து வைங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது ஃபர்லான நோன்புக்கே விட்டுட்டு வைக்கக்கூடிய சலுகைகள் இருக்கும் பொழுது இது சுன்னத்தான அமல் தான், இது சுன்னத்தான ஒரு நோன்பு தான். இதை தொடர்ச்சியாக வைக்கணும், பர்ஃபெக்டாக வச்சிடணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கடமையும் கட்டாயமும் கிடையவே கிடையாது. அதை நம்ம நல்லா விளங்கி கொள்ளணும். அப்போது இப்படிப்பட்ட விஷயங்கள், அதாவது மார்க்கம் எளிமையாக இருக்குது, அதை நம்ம கடினமாக மாற்றிக்கொள்ளக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தினருக்கு அல்லாஹ்தாலா ஒரு மாடை அருங்கன்னு தான் சொன்னான். ஆனால் அது அவங்களே எக்ஸ்ட்ரா அல்லாட்ட கேளுங்க, அது என்ன நிறத்தில் இருக்கும், அது கிழடா கன்றா இப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்டு அதை அவர்களுக்கே கடினமானதாக மாற்றிக்கிட்டாங்க. அதுபோல் நம்மளும் இந்த மாதிரி செய்யாமல் நல்லா பாதுகாக்கணும். அப்படி செய்வதன் மூலியமாக கடினம் என்பது மனிதர்களுக்கு தான் ஏற்படும். படைத்தவர் ரஹ்மானுக்கு எந்த ஒரு கடினமும் கிடையாது. அதனால் மார்க்கம் இலகுவாக இருக்குது, மிகவும் எளிமையான மார்க்கம் இஸ்லாம். அதை எளிமையான முறையில் கையாளுவோம். மார்க்கம் நமக்கு கொடுத்துருக்க சலுகைகளை அழகான முறையில் பற்றி பிடித்து கொண்டு இந்த நோன்பை அழகான முறையில் நோக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, 30 நோன்பும் 6 நோன்பும் சேர்த்து 36 நோன்புகள் ஆகின்றன. நன்மைகள் 1க்கு 10 என்ற கணக்குப்படி தினமும் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு காரணமும் கூறியிருக்காங்க. அப்போது இந்த காரணத்தின் அடிப்படையில் 36 நோன்பு வச்சா போதும். அது இப்படி தான் வைக்கணும்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதனால் நம்ம இதை இலகுவாக புரிஞ்சுக்கிட்டு இதை இலகுவாக நம்ம அழகான முறையில் இந்த நன்மையை பெறணும். 6 நோன்பினுடைய நன்மை என்னது? காலமெல்லாம் நோன்பு நோற்ற நன்மை. அந்த நோன்பை அழகான முறையில் எளிமையாக அதுதான் நமக்கு நன்மைகளை வாரி வழங்கியிருக்கான். அதை எளிமையாக அணுகி அதை சரியான முறையில் நம்ம வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட அந்த 6 நோன்பை நோற்று அதனுடைய காலமெல்லாம் நோன்பு நோற்ற நன்மையை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவளாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.